வியூவர்ஸ், நான் வந்து இப்போ எங்கள் கொடியிலேயே எங்கள் தோட்டத்தில் கொடியில் காய்ச்ச சொரக்காய் வச்சு நான் சாம்பார் பண்ண போகிறேன். கொடியில் நிறைய சொரக்காய் காய்ச்சி கிடக்கு. நான் ஒரே சொரக்காய் தான் பறிச்சிட்டு வந்தேன். அந்த சொரக்காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த சொரக்காய் வச்சு சாம்பார் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாம்பார் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். இதில் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ இந்த துவரம்பருப்பு கூட இதுக்கு வந்து நம்ம இதெல்லாம் போடக்கூடாது, புளியெல்லாம் ஊற்றக்கூடாது. வெறும் தக்காளி கொஞ்சம் நிறையா போட்டுக்கிட்டேன். சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகா, சாம்பார் வெங்காயம் போட்டுக்கிட்டேன். அடுத்தது மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன். வெந்தயம், கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிட்டேன். சீரகம் போட்டுக்கிட்டேன். அடுத்தது பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டேன். அடுத்தது இந்த சொரக்காவை கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த சொரக்காவை கட் பண்ணிட்டேன். எங்கள் செடியிலேயே காய்ச்சது. எங்கள் தோட்டத்தில் கொடியில் காய்ச்ச சொரக்காய். தோலை சீவிக்கலாம், நல்லா அழகாக பிஞ்சாக இருக்குது. அப்படியே கொய்யா மரத்துலேயே படர்ந்து நிறைய காய் இருக்குது. நான் பறிக்கிறது வீடியோ போடல. இந்த தோலை சீவிக்கிடலாம். இப்போ இதை நான் கட் பண்ணிக்கிறேன். இது உள்ளே இருக்கிறதெல்லாம் இருந்தால் நல்லா தான் இருக்கும். சதெல்லாம் இதையும் இந்த குக்கர்லேயே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சுருவோம். இதில் ஃபுல்லாத்தையும் போட்டு வேக வைக்க போகிறேன். நல்லா ஒரு 4-5 சவுண்டு வரட்டும் மிஷின். சொரக்காய் சாம்பார் தாளித்து போட்டு வேண்டியதான். வெங்காயம் போட்டு இந்த வெயிட் போட்டு வச்சுருக்கேன். நல்லா வேகட்டும். வெந்துச்சுன்னா 4 சவுண்டு வரட்டும். மண்சட்டியில் சொரக்காய் சாம்பார் நல்லா வெந்துச்சு. பருப்பும் மண்சட்டி சூடாகட்டும். பாருங்க எல்லாம் நல்லா வெந்துச்சு. நம்ம குழிக்கரண்டி வச்சே கடைஞ்சிக்கிடலாம். இதுக்கு நம்ம புளிலாம் ஊற்ற தேவையில்லை. இந்த தக்காளி புளிப்பே போதும். அதனால் நல்லா கடைஞ்சிக்கணும். தோட்டத்து சொரக்காய் சாம்பார். சட்டி சூடாயிடுச்சு. நான் சீரகம் போட்டுக்கிறேன். சீரகம், வெந்தயம், 2-3 காஞ்ச மிளகா, கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை எடுத்துக்கிறேன்.
கருவேப்பிலை, சாம்பார் பொடி, சாம்பார் பொடி, கல்லுப்பு, நல்லா விரசிக்கணும். அதாவது என்ன நல்லா கடைஞ்சிடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான சுரக்காய் சாம்பார் நாங்கள் தோட்டத்தையே பறித்தோம். பறித்தது வீடியோ எடுக்கல. சரி, இன்னொரு நாள் கேட்டுங்க. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டுருவோம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொத்தமல்லி தழை, என்னவா சாம்பார் நல்லா கொதிக்கிட்டோம். ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது நான் உருளைக்கிழங்கு செய்யலான்னு பார்ப்பேன். இதுதான் தீர்வு வைக்கிறீங்க, அதான் தீர்வு வைக்கிறீங்க. அது தலையெழுத்து செட்டும் ஆகி தொலைக்கலாம். செட்டும் ஆகி தொலைக்கலைன்னா ஸ்டெப்பு தான் இருக்கும். உருளைக்கிழங்கு பண்ண போகிறேன். சரி, நான் இப்போ உருளைக்கிழங்கு பண்ணிடுறேன். நீங்கள் சாப்பிடுங்க. சுரக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு கூட்டு. செட்டாக மாட்டேன்றது. சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போடுங்க. ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். மிளகாத்தூள் போடுங்கள். மிளகாத்தூள் கொட்டுங்கள். தண்ணீர் ஊற்றுங்கள். இப்படியே போட்டு சாப்பாடு இன்னும் குழம்பு கட்டிக்கலையா? குழம்பு கொதிச்சு நீங்கள் சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க. உருளைக்கிழங்கு சேர்த்தேன். சுரக்காய் சாம்பார், ஒயிட் ரைஸ், லஞ்ச்.